ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாயா விலாஸ் அப்படின்ற ஒரு அன்லிமிட்டெட் சவுத் இண்டியன் வெஜ் அண்ட் நான்வெஜ் கடைக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க. நான் கால் பண்ணி கேட்டு தான் வந்தோம். டைமிங் இருக்கா, டேபிள் புக் பண்ண முடியுமா? அதெல்லாம் புக் பண்ண முடியாது, வந்து தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வெளியே வெயிட் பண்ணியே ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் எங்களை உள்ளே விட்டாங்க. இந்த கடை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. நமக்கு உள்ளே வரவுமே கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருந்தது. கடையோட ஆம்பியன்ஸ் உள்ளே வரவுமே சூப்பராக இருந்துச்சு. சரி, அவங்க லிஃப்ட்லேயும் பார்த்தா 50% ஆஃபர்னு போட்டிருந்தாங்க. ஆக்சுவல் ரேட் என்னடான்னு கேட்கும்போது தான் சொல்கிறாங்க 1100 ஆமாம். அதில் வந்து 50% ஆஃபர் போக மோர் 577 ருபீஸ் அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உள்ளே வரமே கொஞ்சம் ஆல்ரெடி வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணோம். இங்கே வந்து நம்ம வந்து நிற்க வச்சிட்டாங்க டேபிள் வந்து சொல்கிறதுக்கு. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு ஆம்பியன்ஸ் பார்த்தோங்க. ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சுங்க. செமையாக கட்டி வச்சுருந்தாங்க ஆம்பியன்ஸ்லாம். அதை பற்றி குறையே கிடையாது. பட் கடை வந்து ரொம்ப சிறுசுங்க. ஒரு 30 40 பேர் தான் கடைக்குள்ளே இருக்க முடியும். அதுக்கு மேலே இருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் கடை ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது. இவங்களை ஏசி இருக்கான்லாம் தெரில, ஆனால் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது. அதை மட்டும் சொல்ல முடியும். ஆனால் கடை ரொம்ப சிறுசு. பட் ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட முடியுது. நாங்கள் வந்து கடை ஆம்பியன்ஸ் பார்த்து செய்வாங்க, ஃபுட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோங்க. ஃபஸ்ட்டு சூப்பு. இந்த சூப் பேர் நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சூப் நேமை. எங்களை சொன்னாங்க வெஜ் கிளியர் சூப்பு அப்படின்னாங்க. ரொம்ப கிளியராக இருக்குது சூப்பு. சரி, ஓகே, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு. இவங்க ஸ்டார்டர்ஸ்லாம் வந்து அப்படியே தாங்க வச்சுருக்காங்க. ஒன்று வந்து ஃப்ரைட் சிக்கன் விங்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. நம்ம சிக்கன் விங்ஸ் இல்லை, அதுக்கு பதில் சிக்கன் 65 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் மல்லி சிக்கன் ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து ஃபிஷ் 65 ஒன்று வச்சுருந்தாங்க. ஃபிஷ் கட்லெட்னு ஒன்று இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மத்தி மீனை வச்சு ஒரு ஃபுல் ஃபிஷ் ஃப்ரை வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஓகேவாக இருந்துச்சு. அதுக்கடுத்து வெஜ்ஜில் வந்து பருப்பு வடை, அதுலேயும் கட்லெட் இருந்துச்சு, சமோசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெறும் சாதம், நூடுல்ஸு, அதுக்கடுத்து ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் இருந்துச்சு. தோசை, ஊத்தாப்பம், சாரி, இட்லி, இடியாப்பம், பரோட்டா, சப்பாத்தியா நானா? சப்பாத்தி, சிக்கன் சுக்கா. இதுதான் மட்டன் பிரியாணி. பீஸ் ஆனால் கம்மியாக தான் இருந்துச்சுன்னா. மட்டன், சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு, சிக்கன் செட்டிநாடு கறி. இன்னும் போக வருதப்பா. கீழே தான் அடுப்பு வச்சுருக்காங்க. டொமேட்டோ பர், இது நல்லா இருக்கும். வெஜ்ஜில் ஏதோ கறி, குருமா மாதிரி. அடுத்து கடலைக்கறி, அடுத்து வெற்றிலை ரசம். ஓகே, அது நான் பார்த்துட்டு எடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா தோசைக்கு சட்னி, சாஸு, மயோனஸு, ஊறுகாய், தயிர் சாதம், தயிர் பச்சடி, இட்லி பொடி, நல்லெண்ணெய், சட்னி, அதுக்கப்புறம் 4 வகையான டெசர்ட் வச்சுருந்தாங்க. 2 பர்பி, ஒரு பாயசம், ஒரு கேசரி வச்சுருந்தாங்க. மற்றபடி வத்தல் அந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே இருந்ததுங்க. சரி, வாங்க எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்கிறேன். நாங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் எடுத்து வந்தது பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி வந்து மட்டன் பிரியாணி வச்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையாகவே. ஒரு பஃபேல மட்டன் பிரியாணி எந்த கடையில் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரில, பட் சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் 65மே சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட் வைஸ் அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பருப்பு வடை ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு பஃபேல பருப்பு வடை ஸ்டார்டரில் வைப்பாங்களான்னு தெரில. இது வந்து ஃபிஷ் 65 சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சமோசா தான் கொஞ்சம் வேகவே இல்லை. மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா மட்டன் போட்டிருக்காங்க, ஆனால் பீசஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பட் ஒருத்தர் தான் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து செட்டிநாடு கறி, நெக்ஸ்ட் ரவுண்டில் போய் செட்டிநாடு கறி, ஒரு புரோட்டா, ஸ்ப்ரிங் ரோலு, அப்புறம் வந்து ஒரு மல்லி சிக்கன் எடுத்திருந்தேன். இந்த ஸ்ப்ரிங் ரோலில் வந்து உள்ளே என்ன ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில. பட் இது வந்து நான்வெஜ் தான். பட் பப்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. புரோட்டா சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு புரோட்டா சாப்பிட்றதுக்கு. அந்த சிக்கன் குழம்பு ஊற்றி அந்த சிக்கன் செட்டிநாடு கறியை வச்சு சாப்பிட்டேங்க. பா, வேறு லெவல். ஒரு சவுத் இண்டியன் பஃபேனா அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. இந்த புரோட்டா தான் நம்ம ஃபுல்ஃபில்டு கொடுத்துச்சு. அதுக்கடுத்து இந்த மல்லி சிக்கன் நான் சொல்லியே ஆகணும். மல்லி சிக்கன் சூப்பராக இருந்துச்சு. நான் அவ்வளோவா ஸ்வீட்ஸ் இந்த கடையில் சாப்பிடல. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து அவன் பிளேட்டில் எட்டு வந்தான். இது மத்தி மீன் ஃப்ரை எட்டு வந்திருந்தான். அது நல்லா இருந்துச்சு. ஸோ அவன் டேஸ்ட் பண்ணி பார்த்து எடுத்துக்க சொன்னான். எனக்கு பிடிக்கல, வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இது ஃபிஷ் கட்லெட் எட்டு வந்தேன். திருப்பி பருப்பு எட்டு வந்தேன்.
அந்த நூடுல்ஸும் பன்னீர் ஃப்ரைட் ரைஸும் கொஞ்சம் காரமாக இருந்துச்சு. பட் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் சாப்பிட்லாம். பாயசம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நான் நெகட்டிவை சொல்கிறேன், கொஞ்சம் கேளுங்க உட்காந்து. கடை வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சுங்க. ஃபுட்டு வைஸ் சூப்பராக இருந்துச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பஃபேல எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுவும் நாங்கள் உள்ளே வரும்போதே நான் பில் பே பண்ணிட்டு உள்ளே வர வைக்கிறாங்க. எந்த ஒரு பஃபேலையுமே நான் அப்படி வந்து பார்த்ததே கிடையாது. உள்ளே வரும்போதே நான் வந்து பில்லு வாங்கிட்டு அதுக்கடுத்து உள்ளே விட்றாங்க, அதுக்கடுத்து தான் சாப்பிட விட்றாங்க. அது எனக்கு சத்தியமாக புரியல. சரி நம்மளும் சரி போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தட்டை தூக்கிட்டு போய் நின்னா, காலேஜில் இந்த ஹாஸ்டலில் நிற்போம் தெரியுமா, அது மாதிரி இருந்துச்சுங்க. செம்ம மெஸ்ஸியான பிளேஸு. அந்த சாலட்ஸை வச்சுருக்கிற இடத்துல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், செம்ம கேவலமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு கையேந்தி பவனில் நின்று சாப்பிட்ற மாதிரி இந்த இடத்துல நின்று சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நான் அதை கம்பேர் பண்ணல. நான் ஏன்னா 500 பே பண்ணியிருக்கேன். பே பண்ண இடத்துல நான் எதிர்பார்ப்பேன்ல, ஒரு சர்வர்னு சொல்லி ஒருத்தர் கிடையாது. எனக்கு அதுவும் கைடன்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உள்ளே வரவுமே நானாக போய் சாப்பிடணுமா, அவங்க எடுத்து வந்து வைப்பாங்கன்னு கூட தெரில. ஸ்டார்டர்ஸ் எல்லா கடையிலையுமே கொண்டு வந்து வைப்பாங்க, அதுக்கப்புறம் போய் எடுத்து சாப்பிட்லாம் ஐடியா வச்சுருப்போம். இந்த கடையில் எந்த ஒரு கைடன்ஸுமே இல்லை. காசை வாங்குறாங்க, உள்ளே போங்கன்னு தள்ளி விட்டுறாங்க. நம்மளாவே நம்ம பிடிச்சி எடுத்து சாப்பிட்ணும். நம்ம போகிற டைமில் நமக்கு இருக்க ஃபுட்டு தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இந்த வாட்ரு பாட்டில் 35 ரூபா வாங்குறாங்க, 20 ரூபா பாட்டில். இதில் பிரிண்ட் கூட பண்ணல, எத்தனை ரூபான்னு சொல்லி எத்தனை ரூபாய் விற்கணுன்றதை பிரிண்ட் கூட பண்ணல. இப்படி பண்ணுறது கரெக்டாக தப்பானு எனக்கு தெரியல. பட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே கரெக்டு தானு சொல்லிட்டு. இதுக்கு மேலே அந்த கடையை பற்றி நான் பேச விரும்பவே இல்லை. நாங்கள் அப்படியே கிளம்பி வெளியே வந்துவிட்டோம். காசை முன்னாடியே பே பண்ணிட்டோமேன்னு சொல்லி தாங்க நான் உட்காந்து சாப்பிட்டேன். எல்லாம் சாப்பிட்டுருக்க மாட்டேன். பட் ஃபுட் லெவலில் ஓகேவாக தான் இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த ஆம்பியன்ஸ் சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் ஒரு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போவீங்க ஒரு ஹோட்டலுக்கு, ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் மீட் பண்ணவே பண்ணாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.